பாகற்காய் கசக்குதுன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஒரு தடவையாச்சும் இந்த கசப்பே இல்லாத பாகற்காய் குழம்ப செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச பாகற்காயை சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் சேர்த்து அது கூட 2 பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 பழுத்த தக்காளியை சேர்த்து தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்க பாகற்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாகற்காய் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு முடிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.